தீமையிலிருந்து காக்கப்படுவீர்கள். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. இந்த விழுந்து போன உலகத்திலே எந்த பக்கம் திரும்பினாலும் தீமையை பற்றி கேட்கிறோம், இல்லையென்றால் தீமையையே பார்க்கிறோம். ஒருவேளை நாம் என்ன செய்தி நமக்கு வருகிறது என்று நியூஸ் சேனலை திருப்புவோம் என்றால் புது புது தீமைகள் அறிவிக்கப்படுகின்றன. கலங்கி போய்விடுகிறோம். ஆனால் தெய்வீக சேனல் என்று ஒன்று உண்டு. அதிலே அறிவிப்பு செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அங்கு சொல்லப்படுகிற அறிவிப்பு என்ன தெரியுமா? எல்லா தீமையிலிருந்தும் நம்மை காத்து கொள்ளுவார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துகிறார், எல்லா தீமையிலிருந்தும் காத்து கொள்ளுகிறார் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கும் அறிவிப்பு. தெய்வீக அறிவிப்பு தெய்வீக சேனலில் இருந்து நாம் கேட்கிறோம். அன்பின் பரம தகப்பனே, உலக செய்திகள் எல்லாம் தீமை நிறைந்ததாக இருக்கும்போது உலகத்திலே தீமையையே நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் எங்கள் தேவன் கொடுக்கிற அறிவிப்பு, ஆண்டவரே, தெய்வீக அறிவிப்பு, எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காத்து கொள்ளுவேன் என்று. நன்றி ஆண்டவரே. எங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்தும் எங்களை காத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி. கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமென்.